ஒம்போடும் தெம்போடு விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். அம்பாரி அம்பாரி ஆன பாரு இத அன்பால கட்டி கொண்டாள் யாரு. குண்டு குண்டு ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சார்லி. வண்டு செண்டு அத்தனைக்கு ராம செல்ல பேபி. தந்தம் உண்டு பாச பந்தம் உண்டு அந்த தந்தம் போல மனசு வெள்ளனா. கத்தி போல புத்தி கூர்வா உண்டு நான் அழகிட்டா பாடுறான். தேவசாமி மூவர் சாமி ஏறி போகும் பெருகாயாது. ராமு நம்ம ராமு தான் சொல்ல சொல்ல இனிக்குதே. அம்பாரி அம்பாரியான பாரு இத அன்பாரி கட்டி போட்டாள் யாரு. வெள்ள கட்டி என்று கொஞ்சம் பாட்டி வாயில்லாத ஜீவனோடு போடுறாள போட்டி. யானை வரும் மணி ஓசா சுகம் இவ வந்த நேரம் நல்ல நேரமே. டாடி கையில் பெரும் காசு பணம் இவ வந்த பின்னே தினம் கொட்டுதே. மம்மி போடும் காஃபி போல ரொம்ப டேஸ்ட் இவனது அன்பு. பாக நானே தோழனும் நானே ஹாப்பி வேறா சாப்பிடா. அம்பாரி அம்பாரியான பாரு இத அன்பால கட்டி போட்டாள் யாரு. ஒம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பக்கம் நம்ம யாவருக்கு நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். தலைவரே தலைவரே என்ன மன்னிச்சு உங்க கடைசி தொண்டனை ஏத்துக்கோங்க தலைவரே. தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவா தலைவர் வாழ்க. போயிட்டாங்கய்யா. ஆஹா டேய் அண்ணன் காலில் விழுந்து யார்கிட்ட சொல்லிடாதடா. தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க. வாழ்த்துக்கள், நீங்க தலைவரானதுல ரொம்ப சந்தோஷம். இனிமே நம்ம எல்லாருக்குமே நல்ல நேரம் தான். வரேன் தலைவரே, வரேன் வாங்க. ஆமா மருமகளே, வாழ்த்து முழக்கத்தோட என் புள்ள வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு போய் நீ வரவேற்பு கொடுமா. சரிங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க.
இந்த நாளுக்காக தாங்க நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்க உள்ள போங்க. இருங்க இருங்க இருங்க. கிருஷ்ணா, இவங்க எல்லாருக்கும் பிரியாணி போட சொல்லிருக்கேன். நம்ம தோட்டத்தை கூட்டு போயிட்டு அப்படியே. கவலைப்படாதீங்கப்பா, இது நம்ம வெற்றிப்பா. குளிப்பாட்டி அனுப்பிச்சிடுறேன். சரி, எல்லாருக்கும் பேசுற அமௌண்ட்டை விட கூட சேர்த்து கொடுத்தாருப்பா. சொல்லணுமாப்பா? நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி, போயிட்டோம். நாகேந்திரா, என் கண்ணே, எத்தனை வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாண்டா நமக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னங்க, கழுத்து வலிக்க போகுதுங்க, இந்த மாலையை கழட்டுங்க. வேண்டாம், ஏமா? இது வெற்றி மாலை, உனக்கு கிடைச்ச வெற்றி. உன்னை இந்த கோலத்துல பாக்கத்தான் இத்தனை வருஷமா என் உசுரை வச்சிட்டு இருந்தேன். அம்மா, இன்னைக்கு நமக்கு நல்ல நாள்மா. ஏமா அவசரமா பேசுற? டேய் நாகேந்திரா, என் உசுரே நீயும் சரோஜாவும் தானடா. உன்னை இந்த கோலத்துல பாக்கும்போது எனக்கு பாதி உசுறு வந்த மாதிரி இருக்கு. கவலைப்படாதம்மா, மீதி உசுரம் உனக்கு திரும்பி வந்துடும். அதுவும் வந்துருச்சுப்பா. நாகேந்திரா, என்னைக்கு உத்தமராசா பயந்து பின்வாங்கிட்டானோ அதுவே எனக்கு போன உசுறு வந்த மாதிரிதான்ப்பா. அம்மா, ஏற்பாடு பண்ண பஞ்சாயத்தை நடக்க விடாம தடுத்துட்டான். ஊரை மதிக்கலன்னு ஒரு பிரச்சனையை கிளப்ப பார்த்தான். அப்புறம் தான் தெரியுது அதுலயும் நமக்கு ஒரு நன்மை நடந்திருக்குன்னு. என்னப்பா அது? இனி நான் ஊர் தலைவர் இல்ல, முறைப்படி மிராச ஊர் தலைவர் ஆக்குறீங்கன்னு செய்தி சொல்லி அனுப்பிச்சான் பாரு. அங்க அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கௌரவமா பதவியை விட்டு கொடுத்து அவன் மான மரியாதையை காப்பாத்திக்கிட்டான். ஏங்க, எப்படியும் அவரு தோத்துடுவார்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் ஊருக்கு முந்தி ஆளுங்களை வர வச்சு உஷாரா சரண்டர் ஆயிட்டாரு. பயம் வந்துருச்சு. ஊர் பக்கம் தங்கம், மாதவி, யானை, இப்படி எல்லாமே அவனுக்கு அடுத்தடுத்து அடியா விழுத பொண்ண அவன் உஷாராயிட்டான். கண்டிப்பாங்க. இதுவே தங்கம் பிரீத்தி சொல்லிதான் மாதவி சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தான்னு வச்சுக்கோங்க, கதையே வேற மாதிரி ஆயிருக்கும். பிரீத்தி தான் கலக்க சொன்னான்னு தங்கம் ஏன் சொல்லணும்? ஏன்னா கிருஷ்ணா மேல உள்ள காதல் விவகாரத்துல அந்த பிரீத்தி மாதவி கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்கா. அதுக்கு பழிக்கு பழின்னு பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும்ல. இவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும், ஏன் உசிரில போயிருக்கும். யானை விஷயத்துல உத்தமராசா, காதல் விஷயத்துல பிரீத்தி, பண விஷயத்துல மகேஷ்னு குடும்பமே பஞ்சாயத்துல தலை குனிஞ்சு நின்னு இருக்கும். பயவுள்ள உஷார பதவியை விட்டு கொடுத்து குடும்பமானத்தை காப்பாத்திக்கிட்டாரு. இப்படி எல்லாம் அசிங்கப்படாம பதவியை விட்டு கொடுத்தா என் கூட பிறந்தானே உத்தம ராசா. ஆனா இதுக்கு மேலதான் அவன் அசிங்கமே பட போறான். இனிமேவா? எப்படி? இப்ப நீங்க ஊர் தலைவரு, நம்ம கையில பவர் வந்துருச்சு. இனிமே நாம என்ன ஆட்ட வேணாலும் போடலாங்க. அப்ப இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இது வெறும் ஒத்திகை தான். இனிமேதான் அரங்கேற்றம் ஆரம்பம். சரி, இனி இந்த மாதவி விஷயம் எப்படி? இனி நீங்க தாங்க ஊர் தலைவர். அதனால நம்ம பாதுகாப்புல அந்த மாதவிய கொண்டு வந்து வைப்போம். அந்த ஏற்பாட்டை நான் பாத்துக்கிறேன். அவளை வச்சுதான் அந்த பிரீத்திக்கு பயம் காட்டி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். எப்படி? கிருஷ்ணாவுக்காக தனக்கு போட்டியா மாதவி வந்துட்டா அடுத்தது பிரீத்தி தன் வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்காக எதையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. கஸ்தூரி, மாதவி இல்லாமையே பிரீத்தி வருவா. அதுக்கு முதல்ல வழி பண்ணு. மாதவியா மாதவி? அம்மா, கஸ்தூரி சொல்ற மாதிரி நம்ம ரெண்டு விதமா ஆட்டத்தை துவங்குவோம்.
அப்படி சொல்லுங்க தலைவரே. ஐயா ஊர் தலைவரே, கழுத்து வலிக்க போகுது, இப்பவாவது இந்த மாலையை கட்டுங்க. ஐயா நீங்க ஊருக்கு தான் தலைவரு, எங்க வீட்ல கஸ்தூரி அம்மா தான் தலைவி. கொண்டாங்க கொண்டாங்க, நான் மாலையை கொண்டுட்டு போறேன். தட்டையும் கொடுங்க. இந்தா. கொடுங்க. மாதவி, பேக் பண்ற வேகத்தை பார்த்தா ஊரை விட்டே போற மாதிரி இருக்கு. ஊரை விட்டு இல்ல, இந்த வீட்டை விட்டு. ஏன், இதுக்கு என்ன குறைச்சல்? உசுரோட வந்த உசுரோடயே போயிடுறேன். உனக்கு இங்க எந்த ஆபத்தும் இல்லையே. ஏன் ஹாஸ்பிடல்ல கிடந்த நீ அது போதாதா? ஓ, அது எதிர்பாராம நடந்தது. ஓ, நான் சாவ கிடந்தது உனக்கு எதிர்பாராம நடந்ததா? ஏன் சொல்ல மாட்டீங்க அரவிந்த்? நீங்க தான் டாக்டர் ஆச்சே, உங்களுக்கெல்லாம் போஸ்ட்மார்டம் பண்றது கூட செங்கல் அறுக்கிற மாதிரி தானே. அப்படி ஒண்ணும் கல் மனசு இல்ல மாதவி எனக்கு. ஆனா ஏன் மனச கல்லாக்கிக்கிட்டதா இப்ப நான் இங்க இருந்து போறேன். நீ இப்ப இங்க இருந்து போக கூடாது. ஹலோ, என்னமோ உங்க வீட்ல இருந்து கிளம்புற மாதிரி ஏன் தடுக்குறீங்க? இது உங்க வீடும் கிடையாது, ஏன் வீடும் கிடையாது. அந்த ஊர் தலைவரா இருந்த உத்தமராசாவோட வீடு. இருக்கட்டுமே, இப்ப இத காலி பண்ணிட்டு போற அளவுக்கு என்ன அவசியம் உனக்கு? இத பாரு அரவிந்த், இதுக்கெல்லாம் உன்கிட்ட காரணம் சொல்லிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. என்ன தடுக்காத ப்ளீஸ். எங்க போவ நீ? எங்க தங்குவ மாதவி? என்ன பேசுற நீ இப்போ? அம்மா, கார் ரெடி, கஸ்தூரி அம்மா அனுப்பிச்சாங்க. எங்க போவேன்னு கேட்டல, கஸ்தூரி அம்மா வீட்ல இருந்து கார் வந்துருச்சு. இனிமே அவங்க வீட்லயே பத்திரமா பாதுகாப்பா இருப்பேன். வரட்டுமா? மாதவி, ஒரு நிமிஷம். நான் உன்னை தடுக்கிறேன்னு நினைக்காத. நீ கிளம்பிட்ட, நீ எங்க வேணாலும் தங்கிக்க, அது உன் விருப்பம். ஆனா தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு மட்டும் வேண்டாம். ஏன் வேண்டாம்? முழுசா திரும்பணுமா வேணாமா? உன் வாழ்க்கையே அழிஞ்சிரும், உன் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிரும் மாதவி. வேண்டாம், அங்க போகாத. அங்க போனா ஆபத்து. நீயே போய் விபத்தை ஏற்படுத்திக்காத. என்ன டாக்டர், விபத்து ஏற்பட்டா அம்மா வந்து சொல்லுவாங்க. அப்ப வந்து உங்க அவசர சிகிச்சை வச்சுக்கிட்டா போதும். போறவங்கள தடுத்த உனக்கு ஆம்புலன்ஸ் வர மாதிரி வச்சிருவோம். அம்மா நீங்க வாங்கம்மா, கொடுங்க, பை கொடுங்க. பதவி நான் வெறி பிடிச்ச அலைஞ்சான். இப்ப அவன் ஆசை தீர்ந்தது. தொலையட்டும் விடுங்க, கர்மம். இந்த தலைவர் பதவிக்காக தானே அந்த ஆளு இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் நம்மளை இழுத்து விட்டு சந்தி சிரிக்க வச்சான். இனிமே அவன் நம்ம பக்கம் திரும்பவே மாட்டான். அதெல்லாம் இல்ல மங்களம். இனிமே எப்படியெல்லாம் நம்ம கிட்ட மோதலான்னு பாப்பான். மனுஷன் வாழ்க்கையில எதிரி வெளியில இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா சொந்தத்துக்குள்ள இருந்தா நிம்மதியே போயிரும். சரியா சொன்னீங்க. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்னு ஆயிடுச்சு நம்ம நிலைமை. சரி, அதை விடு. கஸ்தூரி வாசப்படி புருஷனை ஊர் தலைவன் ஆக்கி பார்த்துட்டா. ஆமாங்க,
சும்மாவே அவ ஆட்டம் தாங்க முடியாது. இனி அவ கால் தரையில நிக்காது, ஆட்டமா ஆடுவா. அப்பா, ஊர்ல இருந்தாலும் பதவி ஏத்தத என்னமோ எம்எல்ஏ எம்பி பதவி ஏத்த மாதிரி வெடி வெடிச்சு ஆட்டம் பாட்டமா கொண்டாடி இருக்கான் அந்த ஆளு. சுய விளம்பரம்டா. இதெல்லாம் அவன் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. எல்லாம் அவள ஆசை. தோட்டத்துல பிரியாணி சாராயத்தோட பார்ட்டி வேற நடந்திருக்கு. ஊருக்கார பயலுகள்ல வெட்டி கூட்டம் எல்லாம் அங்கதான். நன்றி கெட்டவங்க, உங்க அப்பா எவ்வளவு செஞ்சிருப்பாரு. அதையெல்லாம் மறந்து குடிக்க அந்த ஆள் கூட அலையறாங்களே. ஊரை பத்தி நம்ம ஏன் பேசணும்? நம்ம குடும்பத்திலேயே ஒரு ஆள் சரியில்லையே. யார சொல்றீங்க? வேற யாரு? அந்த வெட்டி ஹரிச்சந்திரன் தான். ஓசி குடிக்கும் ஹோட்டல் சாப்பாடுக்கு ஆசைப்பட்டு அவன் கூட சுத்துறான் அந்த ஆளு. வெக்கங்கிட்ட பையன், ஒரு சகலையாச்சே, அவன் கூட ஓசி குடிக்க அலையிறோமேன்னு அறிவே இல்ல அவனுக்கு. நமக்கு மானக்கேடா இருக்கு. அந்த ஆள சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். போதுங்க போதும், அசிங்கப்பட்டதும் அவமானப்பட்டதும் போதும். வயசு பொண்ணு வீட்டுல வச்சிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்றதுக்கான வழியை பாப்போம். இனிமே நம்ம அடுத்து செய்ய வேண்டிய வேலை அதுதான். ஊருக்கு உழைச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை. நன்றி கெட்ட பசங்க. இனி நான் நம்ம குடும்பத்தை மட்டும் தான் பார்க்க போறேன். இது போதுங்க. உங்ககிட்ட நான் எதிர்பார்த்ததெல்லாம் இத மட்டும்தான். சந்தோஷமா எந்த பிக்கல் பிடுங்கலும் இல்லாம இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியா இருப்போம். நல்ல காரியங்க நீங்க பண்ணது. தலைவர் பதவி நீங்க வேண்டான்னு சொன்னதும் தான் என் மனசுக்கு நிம்மதியாச்சுங்க. இனி நீங்க எப்பவும் எங்க கூட தான் இருக்க போறீங்கன்னு சொன்னதை கேட்கும்போது புதுசா வாழ்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இருங்க, உங்களுக்கு பிடிச்ச பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஏய் வா மாதவி, ஹாய். உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ணே, பெட்டியெல்லாம் உள்ள வச்சிருங்க. போங்க. மாதவி, இப்ப நீ வர்றது யார் வீட்டுக்கு தெரியுமா? உங்க வீடு தானே, நல்லா தெரியுமே. எல்லாத்தையும் விட இது ஊர் தலைவர் வீடு. இனி இந்த ஊர்ல எல்லாமே நாம தான். அம்மா, மேல கொண்டு போய் எல்லாம் வச்சுட்டோம்மா. அப்ப நாங்க சரி. வரோம்மா. கிளம்புங்க. வரமா. வாமா வா மாதவி, உயிர் பொழைச்சு மறுஜென்மம் எடுத்து வந்திருக்க. இனிமே உன் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். வாமா மாதவி. உன்னை ஹாஸ்பிட்டலே வந்து பார்க்கணும்னு தான் ஆசை. இருக்கிற பிரச்சனையில வர்ற மாதிரியா இருந்தது. பாட்டி, என் மேல கோவப்படுவீங்கன்னு பார்த்தா அன்பா பேசுறீங்க. இது அன்புன்னு சொல்ல முடியாதும்மா, ஒரு மனிதாபிமானம் தான். இதுக்கு நான் கேட்காமயே இருந்திருக்கலாம். மாதவி, அத்தை சொல்றதையெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அதனாலதான் நீங்க போன் பேசினதும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு உடனே வந்துட்டேன். நீ முதல் தடவை வந்தப்போ நாங்க சாதாரண குடும்பமா இருந்தோம். இப்ப ரெண்டாவது தடவை வரும்போது இது ஊர் தலைவர் குடும்பம். எல்லாம் ஊர் ராசிதாம்மா. ஏன் ராசி இல்லம்மா, எல்லாமே உங்க ராசிதான். ஐயா ஊர் தலைவரானது. இல்ல, இதுல உன் பங்கும் இருக்கு. ஏன் பங்கா? எப்படி? நீ பாதிப்புல ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ உயிர் பழிச்சதும் அந்த ஆள் பயந்துட்டான். எங்க தான் வீட்டு சோத்த தின்னு இப்படி ஆனதுனால கொலைப்பழி வந்துருமோன்னு பயந்து பதவியில இருந்தே விலகிட்டாரு அந்த உத்தம ராசா. அது மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. இல்ல, அப்படிதான். சரி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே இருக்கட்டும். அதுக்கு தான் உன்னை இந்த வீட்லயே தங்க வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? அப்படி எதுவும் இல்லம்மா, உனக்கு இதுதாம்மா பாதுகாப்பு. சோத்துல விஷத்தை வச்சவனுங்க நாளைக்கு நீ நடந்து போகும்போது ஆளை அடிச்சு கொல்ல தயங்க மாட்டானுங்க. எனக்கும் அதாம புரியல. உத்தமராசாக்கும் உங்க குடும்பத்துக்கும் தானே பகை. இதுல சம்பந்தமே இல்லாம என்னையே பழி வாங்கணும்.